வணக்கம். குருப்பெயர்ச்சி பலன்கள் 2024 கும்பராசி. இந்த பலனை உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டி மற்றும் வான்விளக்கு மாராயதர் சார்பாக வெளியிடுதோம். பிரபல சோதிடர் பண்டித காளியூர் நாராயணன் அவர்களிடம் நீண்ட நெடிய காலமாக உதவியாளராக இருக்கும் ஏபி சாமி தலைமையிலான ஜோதிடர் குழு இதை கணித்து உங்களுக்கு வழங்குகிறது. பொதுவாக குருப்பெயர்ச்சி ரொம்ப மக்கள் ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இது ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது மாதிரி அவர் ஒரு சுப கிரகம், அதனால் நல்லதே தருவாருங்கிற நம்பிக்கையில் எல்லோரும் பார்ப்பாங்க. உண்மையிலே நல்லதே தருவார். அதாவது சாதாரண இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு அது பெரிய தாக்குதல் இருக்காது, ஒரு படிப்பினை விட்டுதான் தான் இருக்கும். சரி, கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக நீங்கள் பிறருடைய மனதை அறிந்து செயல்படுவீங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க. காலைல சூழ்நிலைக்கு தந்தபடி அந்த செயல்திறன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அமைஞ்சுக்கிடுவீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் பின்தங்கிய நிலை இருக்காது. எந்த இடர்பாடு வந்தாலும் நீங்கள் தாங்கிடுவீங்க. சரி, குரு பகவான் இப்போ என்னைக்கு மாறுதாருன்னா 1/5/2024 மாலை 5:28 மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. அங்கே ஒரு ரிஷபராசியில் ஒரு வருஷம் இருப்பார். எவ்வளோன்னா 2025 மே 11ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துல இருப்பார். குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசியில் என்னென்னா 3ஆம் இடத்துல இருந்தார். 3ஆம் இடம் சுமாரான இடம் தான். ஆனாலும் அவருடைய பார்வைகளால் உங்களுக்கு நன்மை கிடச்சிருக்கும். ஓரளவு சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். அடுத்தல உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருக்கும். திருமணம் போன்ற வீடு மனையெல்லாம் வாங்கலாம். மற்றபடி எல்லாமே நார்மலாகவே இந்த பார்வையால் உங்களுக்கு கிடச்சிருக்கும். எந்த பிரச்சனையும் ஈஸியாக முடியடிச்சிருப்பீங்க. இந்த நிலைமையில தான் இப்போது ரிஷபராசி, அதாவது 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடம் சுமாரான இடம் தான். இப்போ என்னென்னா 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்வார்னா, அதாவது 3ஆம் இடத்துல இருக்கும்போது சில தடைகளை வந்திருக்கும். அதாவது சில பேர் வேலைக்கு கூட பிறகு பாதிப்பெறக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம். அந்த பார்வையால் முடிவெடுச்சிருக்கும். அதுமாதிரி ஒரு நிலையான ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் 4ஆம் இடத்துக்கு போன பிறகு இருக்காது. ஆனால் குருபவன் என்ன செய்வாருன்னா, ஒரு மன உளைச்சலை உங்களுக்கு கொண்டு போன வீணான இது பண்ணியிருப்பார். அப்புறம் உறவினர்கள் மத்தியில் ஒரு சுமூகமான நிலை இல்லாமல் கருத்து வேறுபாடு ஏதோ வரக்கூடிய, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே அந்த பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி எந்த எதுவுமே உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. இது 4ஆம் இடத்துக்கு போன பிறகு. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நான் சொன்னபடி ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு இப்போ தண்டனை கொடுக்க மாட்டார். ஒரு படிப்பினை, இந்த காலத்தில் படிப்பினை கொடுத்தக்காட்டி சில சம்பவங்கள் இருப்பாங்க. அது பின்னால் நல்லதாகவே இருக்கும். இது ஒன்று. அப்புறம் குரு பகவான் வக்கரம் அடைந்தார். எப்படின்னா, ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சாச்சுன்னா அதெல்லாம் செயல்பட முடியாது. இப்போ குரு பகவான் என்ன செய்தாருன்னா 15/10/2024 இருந்து 10/2/2025 வரைக்கும் வக்கரத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது அந்த வக்கர காலத்தில் செயல்படாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது. எப்படின்னா, அது கடுப்பணன் கிடக்கூடிய கிரக வக்கரத்தில் செயல்படாமல் இருக்க உங்களுக்கு நல்லது தான். இந்த காலத்தில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும். இந்த அதாவது 15/10/2024 இருந்து 10/2/2025 வரைக்கும் சுமார் 4 மாத காலம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அந்த நல்ல சாதகமாக பயன்படுத்துவோம். இதில் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுமாதிரி பதவி உயர்வுகளுக்கு அதுக்கான முயற்சி பண்ணலாம். அதுமாதிரி வீடு மனை ஏதோ வாங்கினா வாங்கலாம். எதையுமே நல்லா போச்சுடுங்க. சில பேர் கடன்பட்டு தான் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் பாதிப்பு இல்லாத அளவுக்கு கடன் வைக்கணும். ஏன்னா நீங்கள் அனாவசியமாக சுப செலவுகளை செலவழிக்க நல்லது, விரயங்கள் ஆக்கிறதுக்கு. அதனால் அப்படி சுபமான செலவழி இடத்துல நிரந்தர வாய்ப்பு. அதாவது முதலீடு பண்ணிங்கனாலுமே இதனால் பின்னால் லாபம் இருக்குன்னு சொல்லணும். சும்மா ஏனாதானே செஞ்சுட்டு போகக்கூடாது. அப்படியாப்பட்டதை முதலீடு பண்ணிங்கன்னா இந்த அடுத்த குருப்பெயர்ச்சிக்கு ஓகன்னு வரும். உங்களுக்கு அடுத்த சனி பயிற்சிக்கு ஓகன்னு வரும். இதெல்லாம் பலன் கொடுக்கும். இப்போ நீங்கள் சிக்கனமாக இருந்தீங்கனாலும் கூட அடுத்த முதலீடு நல்ல சரியான இடத்துல முதலீடு பண்ணிங்கன்னா அது அந்த இடத்துல பலன் கொடுக்கும் உங்களுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, மற்ற கிரகங்களை பார்த்துக்கிடுவோமே. மற்ற கிரகங்கள் எடுத்துக்கிட்டால் சனி பகவான் இப்போ உங்கள் ராசியில் இருக்கிறாரு. இது 7.5 சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன சின்ன இதாக கொடுப்பாரு அப்படிங்காங்க. உண்மைதான், கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுப்பாரு. ஆனால் பெரிய பாதிப்பு வராதுங்கிறது ஒரு எடுத்துக்கிட்ட சொல்லுதேன். இப்போது உங்கள் ராசியில் இருக்கும்போது என்ன செய்வார்னா, வெளியூர் பயணத்தை உண்டு பண்ணுவார். அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். இவ்வளோ தான் பண்ணுவார், மற்றபடி ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் அவருடைய 3ஆம் இடத்து அதாவது 3ஆம் இடத்து பார்வை சிறப்பாக இருக்குது. எப்படின்னா, சனி பகவான் 3, 7, 10 பார்ப்பார். இந்த 3ஆம் இடத்து பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது. எப்படின்னா, அந்த பார்வையில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, எடுத்த காரியம் சிறப்பாக முடியும். அடுத்தல பொருளாதார வளர்க்கும், தொழிலில் சிறப்பாக இருப்பீங்க. இதே போதும் உங்களுக்கு. ஏன்னா காரிய அனுகூலம் கிடைக்கணும், எடுத்த காரியம் தொழிலில் நடப்பீங்க. மற்றபடி நீங்கள் ஏற்கனவே சொன்னபடி குரு பகவான் சாதகமற்ற இருந்தால் கூட அவருடைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பார்வை, இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஓகோன்னு தூக்கி விடுறதுக்கு நிறையா வழி இருக்குது.
அதே நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்கிறதுல தான் இந்த இது கொடுக்குது. அப்புறம் வந்து ராகு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்வாருன்னா, இந்த சின்ன சின்ன நான் ஏற்கனவே சொன்னபடி குடும்பத்தில் சின்ன சின்ன கசப்பு வரலாம், அடுத்த செலவுகள் அதிகமாக இருக்கும். கேது வந்து எந்த இடத்துல இருக்காருன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து அவர் என்ன செய்வார், அவருடைய பங்குக்கு என்ன செய்வார்னா, அவரும் சின்ன சின்ன உடல் உபாதைகள், சளி போன்ற தொந்தரவு தருவார். இவ்வளோதான். இந்த ராகுவும் கேதுவும் கூட 26/4/2025 வரைக்கும் தான் இந்த நிலைமைக்கு பிற மாறுதாங்க. மாறும்போது கேது வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துக்கு வரும்போது 8ஆம் இடத்தினுடைய கெடுபலெலாம் தரமாட்டார், கொஞ்சம் பவரை குறைப்பார், அது மாதிரி உங்கள் முயற்சி இருந்தால் பலனை கொடுப்பாரு. அதுமாதிரி ராகு வந்து உங்கள் ராசிக்கு வராரு, சனியோட வந்து வராரு. அப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த கிரகங்கள் வந்து எப்போதுமே ஒரே இடத்துல பின்தங்கிய பார்வையால் நன்மை கிடைக்கும். அதுமாதிரி இன்னொன்று என்னென்னா, மற்ற கிரகங்கள் இருக்கலாம். செவ்வாயெல்லாம் ஒரு ராசியில் 1.5 மாதம் இருப்பார், புதன் 1 மாதம் இருப்பார். இப்படி ரொட்டேஷன் ஆகும்போது அப்போ உங்களுக்கு நல்ல இந்த கோடை மலை மாதிரி உங்களுக்கு மழை கிடைக்க ஆரம்பிக்கிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த குரு சனி பகவானுடைய பக்க பலம் உங்களுக்கு இருக்குது. அதனால் பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்கள். காக்கைக்கு அன்னமிட்டு உண்ணுங்க. சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அதுமாதிரி நவக்கிரகங்களையுமே சுற்றி வருவது நல்லது தான். அதுமாதிரி பத்திரகாளி அம்மன் மற்றும் மறைந்த முன்னோர்களை வழிபடுங்க. ஞானிகளுக்கு காணிக்கை கொடுத்து பண்ணுங்க. ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கள். படிக்க உதவி பண்ணலாம், ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணலாம். கணவனை இழந்து அனாதையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பராக இருக்கும். தடைகள் வந்து வெற்றிகரமாக இருக்கும். அடுத்த லோன் என்னென்னா, இது அடுத்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு சூப்பராக இருக்க போது அடுத்த படிப்படியாக முன்னேறதுக்கு வேண்டிய அடித்தளத்தை இந்த காலத்தில் நீங்கள் அமைப்பீங்க. நன்றி, வணக்கம்.